இஃப் யூ ஆர் அ மேன் ஹூஸ் ஹார்ட் ப்ரோக்கன், இல்லை பெயினில் இருக்கீங்க, நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நடுவில் மாட்டிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை கன்ஃபியூஷனு, ஃபோக்கஸ் பண்ண முடியல, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் இன்றைக்கி ஒரு செகண்ட் என் லைஃப்பில் பாஸ் பண்ணி என்னை சுற்றி இருக்க மென்னை நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, நிறையா பேர் அவங்க வெளியே காமிக்காட்டியும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லி பார்க்குற சில பீப்புள். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி எனக்குள்ளே நான் பார்க்கும்போது கூட தெரியுது, நானும் என் லைஃப்பில் ஒரு சில ஏரியாஸில் இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளமில் மாட்டிட்டு தான் இருக்கேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்க என்னோடய கோஃபவுண்டர், ஹாய், அவருமே இப்போ என்ன தான் வந்து நாங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் நிறையா ப்ராப்ளம்ஸ், நிறையா ஹார்ட் பிரேக்கில் உட்காந்து தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், நிறையா பேர் என்னையும் சேர்த்தி ஃபோக்கஸ் இல்லாமல் நிறையா விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா லாக்இன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா வெறும் வாயால் சொல்லாமல் லாக்இன்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறக்காக இப்போ உண்மையாகவே லாக்இன் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாக காம்ப்ளெக்ஸாக எதுவும் பண்ணாமல் சிம்பிளாக நான் என் நோட்ஸ் ஆப் எடுத்துக்கிறேன். எடுத்தோன்னே வந்து 30 நாள், 60 நாள், 300 நாள் அப்படின்லாம் நீங்கள் வந்து என்ன தான் ஷெட்யூல் போட்டு என்ன பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இத்தனை நாள் எதுவுமே பண்ணாமல் ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா சடனாக உங்களை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் உங்கள் பாடி அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அதனால் சிம்பிளாக வெறும் ஒரு 5 days மட்டும் நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். 5 days. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எத்தனை மணிக்கு நம்ம தூங்கினாலும் சரி, எத்தனை மணிக்கு வந்து நம்ம ஒர்க் முடியுது, இல்லை எத்தனை மணிக்கு வந்து நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரோம், எதுனாலும் சரி 5 AM நம்ம வேக்கப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இந்த 5 நாள் மட்டும் என்ன ஆனாலும், நைட் என்ன நடந்தாலும், நம்ம எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் 5 AM வேக் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எந்திரிச்சோன்னே 5 kilometers வாக்கிங்கோ ரன்னிங்கோ ஏதோ பண்ண போகிறோம். ஏதாவது இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாவதுனா நீங்கள் வாக்கிங் போய்க்கலாம், இல்லாட்டி ரன் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மேனப் 5 PMக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்ன ஒரு ஒர்க் அவுட்டோ, நீங்கள் ஜிம் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. மோஸ்ட்டாக ஜிம் சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன், ஃபோக்கஸ், இதில் இஷ்யூஸ் நிறையா இருக்காது. ஸோ ஜிம் சேர்ந்துருந்தீங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லாட்டி நார்மலாக புஷ்அப்ஸ், புல்அப்ஸ் மட்டும், இல்லை ஸ்குவாட்ஸ் அடிக்கலாம், ஏதோ ஒன்று. 5 PM ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக ஒரு 5 hours உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஒர்க்கில், இல்லை நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்ச ஏதோ ஒரு விஷயத்த 5 hours ஸ்பெண்ட் பண்ணி பில்ட் பண்ண போகிறோம். இங்கே டெய்லியும் ஒர்க் பண்ணுறனால 12 hours நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்களுக்கு இதில் இஷ்யூஸ் இல்லை. பட் இருந்தாலும் 5 hours ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 5 hours ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதோ, இல்லை நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்ச ஏதோ ஒன்று 5 hours நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, 5 o'clock எந்திரிக்கிறோம், 5 kilometers ரன் பண்ணுறோம், 5 PMக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம், 5 hours ஒர்க் பண்ணுறோம். இது மட்டும்தான். இதை 5 daysக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். இது நம்ம 5 5ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எதுக்குன்னா, ஒரு 2 daysக்கு முன்னாடி நைட் 2 மணிக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்குது, என் ஆள் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா, அவ்வளோ லவ் பண்ணேன், இவ்வளோ லவ் பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தான். அதெல்லாம் ஓகே. ஆனால் அவன் ஆள் விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறக்காக அவன் ரொம்ப சஃபர் ஆகி அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் சஃபர் பண்ணி தேவையில்லாத பெயின் தான் அவன் காசு பண்ணுறான் எல்லாத்துக்கும். அதனால் நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இட்ஸ் ஓகே, உன்னோட இதில் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எங்கே போகணுன்னே தெரில, நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்குது, எனக்கு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கணும்னு தோணுது, என்னால் எதுலேயுமே ஃபோக்கஸே பண்ண முடியல, நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணாலும் 1 நாள் 2 நாள் பண்ணுறேன், 3வது நாள் விட்டுறேன், திருப்பி இந்த லூப்புக்குள்ளே வரேன் அப்படின்லாம் சொன்னான். ஸோ எஸ்பெஷலி உனக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நாளையிலேருந்து 5 daysக்கு இதை ஃபாலோ பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டில் நீ வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் டிஸ்ட்ராக்டடாக தான் இருக்க, இல்லை உன் பெயின் வந்து போகல, இல்லை உன் மூட் வந்து கொஞ்சம் கூட பெட்டர் ஆகல அப்படின்னா நீ திருப்பி அதுக்குள்ளே போயிடலாம், பிரச்சனை இல்லை. நீங்களும் வந்து இந்த மாதிரி பெயினில் இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், ஃபோக்கஸ் பண்ண முடியல, டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கேன், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, வி ஆர் மென், டிசிப்ளின் இஸ் அவர் ரீசெட் பட்டன். இன்றைக்குமே இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. லைஃப்பில் நம்ம எந்த பாயிண்டில் வந்து ஒரு ரீசெட் தேவைப்பட்டாலும் டிசிப்ளின் மட்டும்தான் நம்ம கை கொடுக்க போகுது. நான் நிறையா டைம் ரீசெட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் திருப்பி நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ நம்ம எல்லோரும் ஒட்டுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நாளையிலேருந்து இந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே, நிறையா மென் வந்து இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்லேயோ, பெயின்லேயோ, ஸ்ட்ரெஸ்லேயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தேவையில்லாத நிறையா வழிகளில் போய் அவங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிக்கிறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. என் கூட இருந்த சில பேரே அப்படி பண்ணுறதை நான் பார்த்து
இன்னும் வரைக்கும் ஹர்ட் ஆகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு மென்னாக இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி திங்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணிருந்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷனான வழிகளில் போகாமல் இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க அப்படின்னு. அது எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ தட்ஸ் இட். ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.